தோக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா, ஸ்டாலினோட தோல்வியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாலினோட தோல்வி பத்தி ஸ்டாலின் கேளுங்க, ஆத்துவாரு போயிட்டு இப்படிதான் ஆத்துவாரு. அவர்கிட்ட போய் கேட்டுன்னு இருங்க. அதெல்லாம் நம்ம கிடையாது. அவரோட தோல்வி தமிழ்நாட்டோட விடுதலை. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்கு பாத்தீங்களா, அவங்க கிட்ட தாவேகா நாங்க ஆட்சி அமைக்கிறோம், உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு அதன் தலைவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எங்ககிட்ட கேட்கறத விட திமுக என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், நீங்க நேரடியா திமுக போய் கேளுங்க. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே, ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? திமுக சொன்னா நாங்க கிணத்துல கூட குதிப்போம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? எங்க கட்சி மேல்மட்ட குழுல பேசி நான் பதில் சொல்றேன்னு சொன்னா சூப்பரு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க எங்ககிட்ட கேட்கறத விட திமுக கிட்ட கேளுங்க, எப்படி இந்த கட்சியை வித்துட்டீங்களா, என்னதான் பண்ணி வச்சுக்கிறீங்க? நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா தங்கச்சிங்களா, வழக்கு பார்த்துட்டு வாங்க அந்த பக்கம். அதாவது திமுக சொன்னாதான் நாங்க வெளியேறுவோம் இப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் 4. அப்ப இந்த 4 பேரும் திமுக சொன்னா போவாங்க, போய் ஆட்சி அமைப்பாங்க. திமுக சொன்னா வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்துருவாங்க. தம்பி அவர் தான் கூப்பிட்டாரு, அதான் போனேன். எவன் கூப்பிட்டாலும் போறதுக்கு நீங்க ரூட்டா பாவிப்பே நம்மள ரூட்டுட்டானே. தற்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் தற்போது தாவேகாவின் பணியர் அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார்கள். நான் தனியா போறேன். போப்பா, எங்க போனாலும் தனியா போவேன். நாளைக்கு அந்த சிட் ஃபண்ட் கம்பெனிக்கு போப்பா, என் பொண்ணை தாண்டி போ. காங்கிரஸ் தாவேகாவிற்கு ஆதரவு என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான அனுமதி கடிதத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். பட் ரீஎலெக்ஷன் செய்வதற்கு பிரதானமான அந்த 2 கட்சிகள் திமுக அதிமுக தயாரா இருக்காங்கன்னு கேட்டா இல்ல. அப்ப மற்றொரு தேர்தலை தமிழ்நாடு சந்திக்க முடியாது. சந்திக்கக்கூடிய சூழல் இல்ல. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு. மற்றொரு தேர்தலை உடனடியாக சந்திக்கக்கூடிய சூழலில் மக்களும் இல்ல, கட்சிகளும் இல்ல. கட்சிகள் இல்லன்னு சொல்லுங்க, மக்களும் இல்ல. சார் உங்ககிட்ட காசு இல்ல, எங்களால இப்ப போக முடியாது, வெயில் அடிக்குது, என்ன வேணா காரணம் சொல்லுங்க, எங்களுக்கே முடியாது, நீங்களே முடிவு போறீங்க. மக்களும் விரும்பவில்லை, கட்சிகளும் விரும்பவில்லை. எங்களுக்கு இப்போ ஆள்காட்டி வரல வச்சாங்கல்ல, அடுத்து நடுவரல்ல மை வைப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. நிறைய தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு பொருளாதாரம் இல்லை. புரிஞ்சுங்க, தமிழ்நாடு பொருளாதாரம் தேவையில்லை சார், மத்திய எலெக்ஷன் கமிஷன் தானே சார் நடத்த போகுது. நிலையான அரசை அமைப்பதற்கு மூத்த நிர்வாகிகளோடு கலந்து பேச உள்ளேன். அப்பொழுது சில முடிவுகளை எடுக்க உள்ளேன். அதற்கு திமுக எம்எல்ஏக்கள் கட்டுப்பட வேண்டும் சொல்லியிருக்காரு. அதனால அந்த முடிவு என்பது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதா இருக்கலாம். அன்னைக்கு என்ன சொன்ன, நான் உதவாக்கறேன், இவனை காலை கழுவி குடி, நீ இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நிலையான அரசு, வந்தவர் அவர் பாஜகவின் அடிமை, முடிவெடுக்க தெரியாதவர், காங்கிரஸ்ல இருந்து என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். ரீஎலெக்ஷன் நடந்துச்சுன்னா மறுபடியும் தாவேகாக்கு மிக பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்கும் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கிறாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? சரி தலைவர், அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. விஜய் அவர்களுக்கு இவ்வளவு ஓட்டு வருமா அப்படின்னு கேட்டிருந்தவங்க இவ்வளவு ஓட்டு வந்துருச்சா, இது எப்படி வந்துச்சு, தற்கொலை கூட்டம், இந்த கூட்டத்தையா நம்மை ஆள போகிறார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கல்ல. ரீஎலெக்ஷன் மட்டும் வந்துச்சுன்னா இப்ப நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் விஜய்க்கு நாங்க ஓட்டு போட்டோம்பா,
ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டோம்ப்பா, யார் கேண்டிடேட்னே பார்க்கல, ஆனா நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னவங்க மனசுல பலவிதமான கேள்விகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. கடந்த 2-3 நாள் நிகழ்வுகள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, ஓட்டுரிமையற்றவர்களை, மாணாக்க செல்வங்களை, என்னை போன்ற நிறைய பேருடைய பேரன் பேத்திகளை மனம் கலங்க செய்திருக்கிறது. எல்லோர் வீட்டிலும் ஒரே கூக்குரல், தமிழ்நாடு எங்கும் எல்லோர் வீட்டிலும் குழந்தைகளுடைய கூக்குரல். எப்ப வருவாங்க, எப்ப, எத்தனை சீட்டு, எப்ப பதிவேற்றுக்காங்களா, எப்ப ஏற்க போறாங்க, ஒரு இனம் புரியாத தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு எல்லோரும் மன செஞ்சலத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள். பலவிதமான கேள்விகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஏன் இன்னும் விஜய் ஆட்சி அமைக்கல, ஏன் ஆளுநர் இப்படி செய்றார், ஏன் திமுக அவங்களுடைய ஆதரவு கட்சிகள், இந்த மாதிரியான கட்சிகள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காம இருக்காங்க. இது மக்களிடையே ஒரு கொதிப்பு நிலையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரதுக்கு திட்டம் போடுறாங்க பாஜக. இது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது. தமிழ்நாடு மக்களை சாதாரண இடப்படாதீங்க, தூக்கி அடிச்சிருவோம். ஆல்ரெடி நோட்டா கீழே போயிடுச்சு கட்சி. நீங்க இன்னும் பண்ண 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 தமிழ்நாட்டுல பாஜகன்ற கட்சி அடித்து துவைத்து அமைக்கப்படும். இந்த கொதிப்பு நிலை கொஞ்சம் கொஞ்சமா கூட 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 கண்டிப்பா ரீஎலெக்ஷன்ல அவங்க தோத்துருவாங்க, எதிர்கட்சி பலமா அடி வாங்கும். அப்போ ரீஎலெக்ஷன் இப்போ சாத்தியம் இல்லை. இங்க திமுகவினுடைய தலைவரே சொல்றார், ரீஎலெக்ஷனுக்கு இப்போ தமிழ்நாடு தயாராகவில்லை. அப்போ ரீஎலெக்ஷன் நடக்காம ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்றால் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கணும். நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா. விஜய் மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி தராங்க? அவரு நீங்க பிறவி அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள்ல, நாங்க தான் அது திங்கிறோம். எங்களுக்கு மட்டும்தான் வயிறு உப்பு சாப்பிடணும், நான் புளிச்சே போகணும். ஆனா என்னோட பசியை பத்து கூட வரக்கூடாது. யாரு? திமுக. நீங்க 15 தலைமுறையா நான் தான் பண்ணணும். ஒரு தூங்கு மூஞ்சிங்க, அந்த டிப்டி சிஎம் போட்டா தூங்கு மூஞ்சிங்க எழுந்திருக்க மாட்டாங்க. சோ இரண்டு கட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஆமா ஆளுநர் செய்தது சரி அப்படின்னு சொல்றார். மெல்டிங் பாயிண்ட் சரவணன் அவர்களும் அதே தான் சொன்னார், ஆளுநர் செய்தது சரிதான், அவருக்கு அதற்கான அதிகாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அடங்கப்பா அடங்கப்பா இல்ல, இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. வரலாமாப்ல? பேட்டை என்ன பேட்டை? செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேல வருவீங்க. இந்த நாயை அப்புறம் எடுத்துட்டு வரேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன். அம்மா